இப்போ நாம் ஏறுறது பார்த்திங்கன்னா இங்கே மஹபூஸ் அல்ஜிப்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லொக்கேஷனில் இருக்கோம். என்னோடய ஹோட்டல் இருக்குது அந்த பக்கத்தில் தான் உள்ள மலை மாதிரி ரோட். இப்படி பார்த்தா நேராக இருக்கா, ஆனால் இந்த ரோட்டு எப்படி இருக்குன்னு மேலே இது காட்டுறேன். இப்படி இருக்கு இந்த ரோட். அந்த துண்டு அப்படியே குத்துல போகுது. இப்படி கீழே இருந்தால் ஏறி வந்தோம். இப்போ எங்கே போகிறோன்னா சும்மா வெளியில் எங்கேயா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு வெளிக்கிட்டேன். அதான் பார்த்துட்டு போக ஏறிட்டு பார்ப்போம் மேலே எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லா மலையும் உடச்சி பில்டிங் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த பாருங்க, இந்த பக்கம் ஒரு வழி போகுது, சும்மா போய் பார்த்துட்டு வருவோம். இது எல்லாமே பில்டிங் மலையை உடச்சி தான் கட்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா வேளாங்கும் நம்ம வீடியோ பண்ணிட்டுருக்க லொக்கேஷன் எல்லாமே மெக்காவில் உள்ளது. மெக்காவில் ஜப் மஹ்பரஸ் அல்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன். அதோட இதை வந்துட்டு நான் போடுறேன். இப்போ காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடம் தான் இது. ஸோ அங்கேருந்து தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது அந்த லொக்கேஷன். சுற்றி வர மலைக்கு நடுவில் பில்டிங்கு, ரோட்டு, இப்படி ஒரு வேற மாதிரி ஏரியா இந்த மலையெல்லாம். நான் இப்போ பிளான் பண்ணி வந்தது ஹிராக்குவைக்கு போகணுன்னா, ஹிராக்குவைக்கு கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு ஒரு யமன் நாட்டு ப்ரோ பிடிச்சி வச்சுருந்தாப்புல. அவர் வந்துட்டு கம்மியாக தான் கேட்டிருந்தார். அப்போது சரின்னு சொல்லிட்டு இப்போ அவரோடைய போவோம், பசங்களும் வாரன்னாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடய போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம், பின்னார மாதிரி தான் போக வரும். இப்படி தான் இருக்குது துண்டெல்லாம். சூரியன் இவ்வளோ உயரத்தில் இருக்கிறார். செம்ம கிளைமேட்டு, செம்மையாக இருக்க இடம். சும்மா நடந்து வரத்துக்கு. ஆனால் நடக்க ஏழும்னா வாங்க, இல்லாட்டி வராங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி இருக்குது இந்த பிளேஸு, வேறு லெவலில் இருக்குது. ஏன் நடக்கேன்டா வாங்கன்னு சொல்கிறேன்னா, இது வந்துட்டு ஹில் மாதிரி.
இப்போ நான் நடந்து வந்த ரோட்டை பாருங்கள் எப்படி ஏறுதுன்னு மேலே இப்படி இருக்க தர காரை பாருங்கள் எப்படி ஏறுது. அதனால இந்த பக்கம் வாரினாக்கா நடக்க இயலும், உங்களுக்கு மலை ஏற இயலும் அப்படின்னா வாங்க, இல்லாட்டி வராதிங்க. ஆனால் செம்ம பிளேஸு. எனக்கு என்னென்னா இந்த மலையில் ஏறணுன்ற ஆசை. ஆனால் இதுக்கு எங்கிட்டு போய் ஏறுறதுன்னு சொல்லிட்டு வழி தெரியலை. இங்கேருந்து பார்த்தா அங்கே காபத்துல்லாவோட அந்த கிளாக் டவர் இருக்குது தெரியுமா, அதுவும் நல்லா தெளிவாக அழகாக விளங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதைத்தான் ட்ரை பண்ணேன், பார்க்க அதுக்கு எப்படி ஏறுறேன்னு தெரில. இங்கே கொஞ்சம் ரோட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாம் மலைக்குள்ளெல்லாம் போடுறாங்க ரோட்டு, அதுக்குள்ளே போய் பார்த்தா ரோட்டு இல்லை. பார்த்தாக்கா அது மேலால் போகுது, இல்லாட்டி கீழால் போகுது, எங்கே என்ன தேடி பிடிக்கிறது. அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாரு இவ்வளோ பெரிய பில்டிங், ஒவ்வொன்றும் மலையை உடச்சி அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளங்கும். மலையை உடச்சி அந்த இடத்துல பில்டிங் கட்டுருக்காங்க. இப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் போகலை, அது திரும்பிட்டு போ. ஏன்னா போனால் ரொம்ப தூரம் கீழே இறங்கிடும், பிறகு மேலே ஏற கஷ்டமாக போயிடும். இப்படி அது ரிட்டன் ஆகும். இப்போது இந்த இடத்த வந்து உடச்சிட்ருக்காங்க சரியா, இந்த துண்டு பார்த்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்ருக்காப்புல. எதே இந்த மலையை உடச்சிட்ருக்காங்களா, மேலே இருக்குது சரிங்களா. உடச்சி தரமட்டமாக்கிடுவாப்புல. ஆகிட்டு இந்த தரையிட அளவு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த பில்டிங் இன்றைக்கி வந்துடும். அதாவது இங்கே இருக்கா போர்டில் போட்டிருக்கா, இந்த பில்டிங் கட்டுறதுக்கு அனுப்பி இந்த மலையை உடச்சிட்ருக்காங்க. அதாவது இந்த மலை கொஞ்சம் நாளில் இருக்காது, இந்த பில்டிங் தான் இந்த இடத்துல இருக்கும். புரிஞ்சுதா? இதான் விஷயம். இப்படி தான் இந்த பில்டிங்கு கட்டுனது. இல்லை பின்னால் பாருங்கள், பின்னால் உங்களுக்கு தெரியும் மலையை உடச்ச அடையாளம் இருக்கும் சரிங்களா. மலையை உடச்ச அடையாளம் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை கட்டிட்டாங்க. அதே மாதிரி இந்த மலையை உடச்சி போட்டு இன்றைக்கி ஒரு பில்டிங் அடுத்த முறை வந்துடும். நீங்கள் அடுத்த முறை வரும்போது, நான் இல்லாட்டி அடுத்த முறை வரும்போது அந்த இடத்துல அந்த மலை இருக்காது, அந்த பில்டிங் இருக்கும். இந்த மாதிரி தான் முழு ஏரியாலையும் உடச்சி பில்டிங் கட்டுப்பட்டுருக்கு. இதில் என்ன வழங்குது, மலையெல்லாம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இப்படியே 2030 பிளானிங் ஒன்று வச்சுருக்காங்க சவுதியில். அந்த பிளானிங் படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு மலை கூட இருக்காது. எல்லாம் ஹோட்டல்ஸ், பில்டிங்ஸ் இது மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. செம்ம இடம், லொக்கேஷன் நல்லா இருக்குது. மலையெல்லாம் இருந்தால் தான் அந்த ஒரு இது ஃபீலிங் ஒன்று வரும், ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கோண்டு. மலையே இல்லாட்டி எப்படி மலை பிரதேசத்தில் இருக்கொண்டு வாங்க இது வரும். பரவாயில்ல, பார்க்கலாம். நீங்கள் அடுத்த முறை வந்தால் இந்த பில்டிங் இருக்கான்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். இந்த பாருங்கள் இப்படி உடச்சி வச்சுருக்கு, எல்லாம் உடச்சி முடிஞ்சு இப்படி உடச்சி ஃபுல் பில்டிங்கும் உடச்சிடுவாங்க போல், ஃபுல் மலையும் உடச்சிடுவாங்க போல்.